தாமஸ் ஆல்வா எடிசன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் பள்ளி பருவத்துல அவருடைய ஆசிரியர் ஒரு கடிதத்தை அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக கொடுத்து விடுறாரு. அவரும் கொண்டு கொடுக்கிறாரு. அம்மா பிரிச்சு படிச்சுட்டு கண்ணுல இருந்து கண்ணீரா வடியுது. அப்ப எடிசன் கேக்குறாரு, என்னமா ஆச்சு அப்படின்னு. அதுக்கு அவருடைய தாய் சொல்றாங்க, உன்னை ட்ரெயின் பண்றதுக்கான ஆசிரியர்கள் இந்த ஸ்கூல்ல இல்ல, ஒன்னு வேற ஸ்கூல்ல சேர்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவரும் வேற ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சு இந்த நூற்றாண்டின் சிறந்த கண்டுபிடிப்பாளரா அவர் வந்தாச்சு. அம்மாவுடைய இறப்பிற்கு பிறகு வீட்டுல போய் எல்லா திங்ஸையும் பார்க்கும்போது ஒரு ஓரத்துல ஒரு கடிதம் இருக்கு. எடுத்து பிரிச்சு படிக்கிறாரு. பயங்கர ஷாக்கு. என்னாச்சு அப்படின்னா, அவருடைய ஆசிரியர் கொடுத்தது என்ன அப்படின்னா, அதுல எழுதியிருந்ததுன்னா, உங்கள் மகன் ஒரு மனநோயாளி அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ஆனா அதை அவங்க அம்மா மறைச்சி அன்றைக்கு அவரை மேதை என்று கணித்ததுதான் அவரோட வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்தது. அதே மாதிரிதான் நெகட்டிவ் எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா மாத்தணும். வெற்றி நிச்சயம்.